ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 7. மாயைக்கு மாமருந்து. முகமதியராக பிறந்தவர் ஹரிதாஸ் தாக்கூர். நாமாச்சாரியர் என்றழைக்கப்பட்ட அவர் தன்னுடைய வீட்டை விட்டு நீங்கிய பின் தற்போதைய வங்கதேசத்தில் ஜெஷூர் மாவட்டத்தில் அமைந்த பேனா போல காடுகளில் சில காலம் தங்கினார். காட்டினுள் தனிமையான ஓரிடத்தில் ஒரு குடிசையை அமைத்தார். அங்கு ஒரு துளசியை நட்டு அத்துளசியின் முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமத்தை தினசரி 3 லட்சம் தடவை ஜபித்தார். இரவும் பகலும் இந்த ஜபம் தொடர்ந்தது. அவருடைய உடல் பராமரிப்பிற்காக அவ்வப்போது ஒரு பிராமணரின் வீட்டிற்கு சென்று உணவு யாசிப்பார். அவருடைய ஆன்மீக உயர்வு அறிந்த அருகாமையில் உள்ளோர் அவரை வழிபட ஆரம்பித்தனர். அதே சமயம் அந்த மாவட்டத்தின் ஜமீன்தாராக இருந்த ராமச்சந்திரகான் என்ற நிலச்சுவந்தார் வைஷ்ணவர்களை கண்டு பொறாமைப்படுபவராகவும் பெரிய நாஸ்திகவாதியாகவும் இருந்தார். அவரால் ஹரிதாஸ் தாகூருக்கு மக்கள் அளித்த மதிப்பை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் ராமச்சந்திர கான் ஹரிதாஸ் தாகூரை அவமதிக்க வெவ்வேறு திட்டங்களை தீட்டினார். அவர் ஒழுக்கம் தவறிய மங்கையரை அழைத்து, ஹரிதாஸ் தாகூர் என்ற ஒரு சாது உள்ளார், நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை வழி தவறச் செய்ய வழி கண்டுபிடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பெண்களில் கவர்ச்சியான ஒரு இளம்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவள் 3 நாட்களுக்குள் ஹரிதாஸ் தாக்கூரின் மனதை நான் கவர்வேன் என்று சத்தியம் செய்தாள். ராமச்சந்திரகான் அப்பெண்ணிடம், என்னுடைய காவலன் உன்னுடன் வருவான், உன்னையும் ஹரிதாஸ் தாகூராவையும் ஒன்றாக பார்த்தவுடன் ஹரிதாஸ் தாகூரை கைது செய்து பின் இருவரையும் என்னிடம் கொண்டு வருவான் என்று கூறினான். அதற்கு அப்பெண், முதலில் நான் அவரை சந்திக்கிறேன், பிறகு அவரை கைது செய்ய உங்கள் காவலனை என்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று பதில் அளித்தாள். அன்றிரவு மிக கவர்ச்சியாக ஆடை அலங்காரம் செய்த அப்பெண் கொண்டாட்டத்துடன் ஹரிதாஸ் தாகூராவின் குடிலுக்கு சென்றாள். துளசிக்கு நமஸ்காரம் செய்த பின் ஹரிதாஸ் தாகூரின் குடிலின் வாசல் அருகே நின்று அவருக்கு நமஸ்காரம் செய்து பின் அங்கேயே நின்றாள். பிறகு கதவின் விளிம்பில் அமர்ந்தவாறு இனிமையான வார்த்தைகளில் பேச ஆரம்பித்தாள். எனதருமை தாகூரரே, பக்தரே, நன்றாக கட்டமைப்புடன் கூடிய உடலை உடையவரே, உங்களுடைய இளமை இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது. உங்களை பார்த்த பின் எந்த பெண் தான் மனதை கட்டுப்படுத்த முடியும்? உங்களுடன் இணைய விரும்புகிறேன். என்னுடைய மனம் உங்களுக்காக ஏங்குகிறது. உங்களை என்னால் அடையாவிட்டால் என்னுடைய உடலையும் உயிரையும் ஒன்றாக இணைத்து வைத்திருப்பது இயலாத காரியமாகிவிடும் என்று கூறினாள். இதற்கு பதிலாக ஹரிதாஸ் தாகூர், கண்டிப்பாக உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் வழக்கமாக செய்ய வேண்டிய ஹரே கிருஷ்ணா ஜபத்தை செய்து முடிக்கும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அதுவரை நீ அங்கேயே அமர்ந்து நான் சொல்லும் புனித நாமத்தை கேட்டு வருவாய். நான் ஜபத்தை முடித்தவுடன் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். இதை கேட்ட அப்பன் அங்கேயே அமைதியாக அமர, ஹரிதாஸ் தாகூரோ விடியும் வரை தன் ஜபமாலையில் ஜபம் செய்தார். விடியலை கண்ட அப்பெண் எழுந்து அவ்விடத்தை விட்டு நீங்கினாள். ராமச்சந்திர கானிடம் விஷயத்தை கூறினாள். மேலும் ஹரிதாஸ் தாகூர் என்னுடன் இணைய உறுதி கூறியுள்ளார், நாளை கட்டாயமாக அவருடன் இணைவேன் என்று கூறினாள். மறுநாள் இரவு அப்பெண் மறுபடியும் வர ஹரிதாஸ் தாகூர் அவளுக்கு பல உறுதிகளை கூறினார். அவர், கடந்த இரவு உனக்கு ஏமாற்றமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடு, உன்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். தயவு செய்து உட்கார்ந்து என்னுடைய தினசரி ஜபம் முடியும் வரை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கேட்பாயாக, பின் உன்னுடைய ஆசை கட்டாயமாக நிறைவேற்றப்படும் என்று கூறினார். வழக்கம் போல் துளசிக்கும் ஹரிதாஸ் தாகூரருக்கும் நமஸ்காரம் செய்த பின் அப்பெண் கதவருகில் அமர்ந்தாள். ஹரிதாஸ் தாகூரர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்வதை கேட்ட அவள், ஹரி 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 என்று ஜபம் செய்ய ஆரம்பித்தாள். இரவு முடிய அப்பெண் பொறுமை இழந்தாள். அதை கண்ட ஹரிதாஸ் தாகூர் அவளிடம், நான் ஒவ்வொரு மாதமும் 1 கோடி முறை ஜபம் செய்வதாக உறுதி எடுத்துள்ளேன். இப்பொழுது அது முடிவிற்கு நெருங்கி வந்துள்ளது. இன்று ஹரே கிருஷ்ணா ஜபயாகத்தை என்னால் முடிக்க முடியும் என்று நினைத்தேன். இரவு முழுவதும் முழு முயற்சியுடன் ஜபம் செய்தேன். ஆனாலும் என்னால் முடிக்க முடியவில்லை. நாளை கட்டாயமாக முடித்து விடுவேன். என்னுடைய உறுதியும் நிறைவேறும். பின் முழு சுதந்திரத்துடன் என்னால் உன்னுடன் ஆனந்தமாய் இருக்க முடியும் என்று கூறினார். 2ஆம் நாளும் ராமச்சந்திரகானிடம் திரும்பிய அப்பன் நடந்ததை கூறினாள்.
மறுநாள் மாலை நேரமே அப்பெண் விரைவில் வந்தாள். வழக்கம் போல் துளசிக்கும் ஹரிதாஸ் தாகூரருக்கும் நமஸ்காரம் செய்தபின் கதவருகில் அமர்ந்தாள். ஹரிதாஸ் தாகூரின் ஜபத்தை கேட்ட அவள் தானும் ஹரி ஹரி என்று கூற ஆரம்பித்தாள். ஹரிதாஸ் தாகூர் அவளிடம், இன்று என்னால் ஜபத்தை முடித்துவிட முடியும், பின் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். இரவு கழிந்தது. ஆனால் ஹரிதாஸ் தாகூராவின் ஜபம் தொடர்ந்தது. ஆனால் அவருடைய நல்லுறவினால் அப்பெண்ணின் மனம் மாறியிருந்தது. மனம் மாறிய அப்பெண் ஹரிதாஸ் தாகூராவின் பாதங்களில் விழுந்து ராமச்சந்திர கானின் திட்டத்தை தெளிவாக்கினாள். அவள், நான் விலைமாதுவின் தொழிலை ஏற்றுள்ளதால் எண்ணற்ற பாவங்களை செய்துள்ளேன். என் மீது கருணை கொள்ளுங்கள், என்னை இந்த பாவத்தில் இருந்து விடுதலை செய்யுங்கள் என்று கூறினாள். பதிலாக ஹரிதாஸ் தாகூர், ராமச்சந்திர கானின் சதித்திட்டத்தை பற்றி எனக்கும் எல்லாம் தெரியும். அவன் ஒரு முட்டாள். அதனால் அவனுடைய செயல்கள் என்னை கவலைப்படுத்துவதில்லை. அவன் இத்திட்டம் தீட்டிய அந்த நாளே இவ்விடத்தை விட்டு நான் நீங்கி இருக்கிறான். ஆனால் நீ இங்கே வந்ததால் உன்னை விடுதலை செய்ய 3 நாள் நான் இங்கே தங்கியிருந்தேன் என்று கூறினார். அப்பெண் பதிலாக, தயவு செய்து என்னுடைய ஆன்மீக குருவாக செயல்படுங்கள். ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெறும் வகையில் என்னுடைய கடமையை அறிவுறுத்துங்கள் என்று கூறினாள். பதிலாக ஹரிதாஸ் தாகூர், உடனடியாக வீட்டிற்கு சென்று சேர்த்த சொத்துக்களை எல்லாம் தானம் செய். பின் இங்கே வந்து நிரந்தரமாக கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து துளசிக்கு நீர் விட்டு வழிபட்டு வா. இவ்வாறாக நீ கிருஷ்ணரின் திருவடியை மிக விரைவில் அடைவாய் என்று கூறினார். அப்பெண்ணுக்கு அறிவுறுத்திய பின் ஹரிதாஸ் தாகூரர் எழுந்து ஹரி ஹரி என்று ஜபம் செய்தவாறு அவ்விடத்தை விட்டு நீங்கினார். அப்பெண்ணும் ஹரிதாஸ் தாகூர் கூறியபடியே தான் சேர்த்த சொத்தை தானம் செய்துவிட்டு முடியை மலித்து ஒரு துணி ஆடை அணிந்து அவ்வரையில் அமர்ந்து 3 லட்சம் தடவை ஹரிநாமம் கூற ஆரம்பித்தாள். துளசியை வழிபட்டு பிச்சையாக கிடைத்த உணவை உண்டு, கிடைக்காவிட்டால் பட்டினி கிடந்து வாழ்க்கையை நடத்தினாள். இவ்வாறாக புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அவள் தனக்கு பகவானிடம் அன்பு உணர்வுகள் தோன்றுவதை உணர்ந்தாள். அவளுடைய உயர்நிலையை அறிந்த பலரும் இச்சிறந்த மாற்றத்தை கண்டு பெரிதும் வியந்தனர். ஹரிதாஸ் தாகூர் பகவானின் நாமத்தை சரணடைந்ததால் வெல்வதற்கு அரியதான இக்காம மாயையிலிருந்து மிக எளிதாக விடுபட்டார். அவர் மட்டுமல்ல, அம்மாயையில் மயங்கியிருந்த அப்பெண்ணையும் பகவானின் நாமத்தை கேட்க வைத்து அதன் மகிமையால் அவள் மாயையிலிருந்து விடுபட வழிவகுத்தார். இதனையே பகவத்கீதை 7.14 ஜட இயற்கையின் முக்குணங்களில் ஆன எனது தெய்வீக மாயா சக்தி வெல்வதற்கு அரியது, ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதில் கடக்கலாம் என்று கிருஷ்ணர் உறுதிப்படுத்துகிறார். மேலும் கை கால் கட்டப்பட்ட ஒரு மனிதன் தன்னால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆனால் கட்டுப்படாத ஒருவனே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். கட்டுண்டவன் கட்டுண்டவனுக்கு உதவ முடியாது. அதுபோல் கிருஷ்ணரோ அல்லது மாயையில் இருந்து விடுபட்ட அவரது உண்மை பிரதிநிதியான பக்தரோ மட்டுமே மயக்கத்தில் மூழ்கியுள்ள ஆத்மாவை விடுவிக்க முடியும். ஹரிதாஸ் தாகூர் விடுதலை பெற்ற ஆத்மாவாக இருந்ததால் தானும் மயக்கத்தில் மூழ்காது தன்னை மயக்கத்தில் மூழ்க வைக்க வந்த அப்பெண்ணையும் மயக்கத்திலிருந்து விடுவித்தார். ஹரிதாஸ் தாகூர் ஜபித்துக் கொண்டிருந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கேட்டு அவரை மயக்க வந்த பெண்ணும் கூட பக்தையாக மாறினாள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.